Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம் என கிண்டலடித்து பேசிய வைகோவுக்கு மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம் என கிண்டலடித்து பேசிய வைகோவுக்கு மாணிக்கம் தாக்கூர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேசக்கூடாது என தலைமை சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பொறுமையாக செல்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தலைமை பேச்சுக்கு மதிப்பளித்து பொறுமையுடன் கடந்து செல்கிறேன், பயந்து அல்ல அண்ணன் வைகோ அவர்களே என மாணிக்கம் தாக்கூர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் இது போன்ற மோதல் போக்கு தங்களுக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக தரும் என்பதால் இரு கட்சி தலைமைகளும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது பொதுவெளியில் கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ கூட்டணி கட்சிகளினுடைய தலைமைகள் குறித்தோ விமர்சனம் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை கட்சியினுடைய தலைமைகள், இரண்டு கட்சியினுடைய தலைமைகளும் அறிவுறுத்தி இருக்கிறது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பிசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய புதிய ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் எம்பி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் ஒரு ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது, நேற்றைய தினம் ராமநாதபுரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் அக்கட்சியினுடைய மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோவிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதோடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் ராமநாதபுரத்தில் இருவர் சண்டை போட்டுக் கொண்டால் எப்படி பேசுவார்களோ அது போன்ற துணையில் பேசுவதாகவும், மிக கடுமையாக பேசுவதாகவும், கதர் சட்டையை பொறுத்தவரையில் சண்டை வந்தால் கதர் சட்டைகள் கிழிந்து செல்வது ஒரு வழக்கமான நடைமுறைதான் என்ற துணையில் பேசியிருந்தார். இது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உத்தரவுக்கு இணங்க அமைதியாக இருப்பதாகவும், மற்றபடி மதிமுகவுக்கு பயந்து அல்ல வைகோ அவர்களே என தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக வைகோவுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை மாணிக்கம் தாக்கூர் விடுத்திருக்கிறார். மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதி ஒதுக்கீடு என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதை நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியிடம் மாணிக்கம் தாக்கூர் தரப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னைக்கு வந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் திமுகவிடம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். ஆனாலும் கூட தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் தொடர்ச்சியாக காங்கிரசுக்கான தொகுதிகள் மேலும் குறைக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றிவிட்டு தேமுதிகவை இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நடவடிக்கையின் எதிரொலியாகவே நேற்றைய தினம் நடைபெற்றிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளுக்கு இடையிலான ஒரு மோதல் போக்கு, அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு மோதல் போக்கு, அதன் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் மதிமுகவும் ஒரு மோதல் போக்கில் ஈடுபட்டிருப்பதன் மூலம் திமுக கூட்டணி மொத்தமாக முரண்பாடுகளினுடைய ஒரு கூட்டணியாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.